Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரெயின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டாட் மேட்ரிக்ஸ் பார்ட் 1 அப்படி பார்க்க போகிறோம். ஸோ எப்பவுமே பண்ண போகிற மாதிரி தான் மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் கண்ட்ரோலர் இது ரெண்டுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டாட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி இதோட டாட் மேட்ரிக்ஸ் நேம் வந்துட்டு 5x7. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மேலே இருக்கிற இது இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு எந்த காலமை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது. கீழே இருக்க இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எந்த ரோவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ மேலே இருக்கிற இதை யூஸ் பண்ணி எந்த காலம் ஆன் பண்ண போகிறீங்க, எந்த காலமை என்னபிள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். கீழே இருக்கிறத யூஸ் பண்ணி எந்த காலமை எந்த ரோவை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பவர் சப்ளை நான் மேலே தரேன், கிரவுண்டு நான் வந்துட்டு இது கீழே ஒரே ஒரு பின்னை மட்டும் கிரவுண்டு தரேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரோ, ஸோ இது காலம், இது ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிரும். கீழே இருக்கிற ரோவில் இது மட்டும் ஆன் ஆகிற மாதிரி தெரியுதுங்களா, இது மட்டும் ஆன் ஆகும். இப்போ அதே நான் வந்து அடுத்து நான் இப்போது இந்த பின்னு கொடுக்குறேன், இப்போ அது நான் வந்துட்டு இந்த பின்னுக்கிட்ட கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த பின் நமக்கு எரியும், நமக்கு அடுத்த ரோவில் அடுத்த எல்இடி எரியும் நமக்கு. ஆனால் ஒரே ஒரு காலமில் தான். இப்போ இந்த காலம் நான் மாற்றிட்டேன். இப்போ ரைட்டா, சரி, இந்த காலம் இப்படி நான் வந்துட்டு மாற்றிட்டேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த காலம் எரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த காலம் நீங்கள் பவர் சப்ளை தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிஹேவ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ மேலே பாசிட்டிவ் தான் தரணும், கீழே நெகட்டிவ் தான் தரணும். ரைட்டா? நெகட்டிவ் தரதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் அது வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ கோடிங் பண்ணும்போது நமக்கு அது என்னன்றது புரியும். ஸோ இதான் கான்செப்ட்டுங்க. கோடிங் ப்ரோக்ராமிங் எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுற மெத்தட் இதுதான். நீங்கள் இப்படி கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம். பட் உங்களால் வந்து இந்த ABCDலாம் வரைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இதுதான் இந்த டேட்டா ஷீட் இருக்குது. இந்த டேட்டா ஷீட் வந்துட்டு 16x2 டேட்டா ஷீட், LCD டேட்டா ஷீட். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு எப்படி ஒவ்வொரு லெட்டரையும் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். ABCDEFG எல்லாமே இருக்குது. இப்போ என் பேர் வந்து ப்ரோக்ராம் பிரெயின் இல்லையா, அதனால் வந்துட்டு P அப்படிங்கிறத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. P அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, Pயில் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆனதுன்னு இருக்குது. இது வந்து 5x8 பண்ணியிருப்பாங்க, 5x7 மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணணும். இதுமாரி கிட்ட இருக்கும், அது மட்டும் அது பின்ஸ் கிட்ட வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே எரியும். ரைட்டுங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. எதெல்லாம் எரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது எரியணும், அடுத்து 4ஆவதாக இருக்கிறது எரியணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எரியணும், அடுத்து இது. ஓகேவா? தெரியுதுங்களா? அடுத்து ஒரு லைன் வரும் ஃபஸ்ட்டு, அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து இது வர வைக்கணும். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது வர வைக்கணும். அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து இது வர வைக்கணும். அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே இருக்க எல்லாத்தையும் வர வைக்கணும். ஓகே, ஸோ உள்ளே எல்லாத்தையும் வர வச்சிட்டிங்க அப்படின்னா P வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் இந்த இடத்த நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கரெக்டாக தெரியும். ரைட்டா? P அப்படின்றது. ஸோ இப்போ நான் பண்ணதை ரொம்ப வேகமாக நீங்கள் பண்ணணும், பட் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா, அப்போ கோடிங் தான் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். Until then is bye. அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் டேட்டா ஷீட் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நான். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இது எத்தனாவது பேஜ் நம்பர் அப்படின்னா 14வது பேஜ் நம்பர். ஸோ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் எதை வேணால் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நான் வந்து ப்ரோக்ராம் பிரெயின் அப்படிங்கிறதுனால P மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். மற்ற நீங்கள் எதை வேணால் நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் ஹேவ் a nice day guys. Bye.